ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பங்குனி உத்திரத்தோட மினி விளாக் இது. காலையில வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அடுத்ததா வந்து பால் குடம் நான் வந்து எடுக்கிறேன். அஸ்வின் வந்து காவடி எடுக்கிறான். அதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. அஸ்வின் வந்து 2வது தடவையா காவடி எடுக்கிறேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பால் குடம் எடுக்கிறேன். காலையில தான் போயிட்டு காப்புக்கு வந்து கட்டியிருந்தேன். அஸ்வின் வந்து வெள்ளிக்கிழமையே காப்பு கட்டிட்டேன். நான் அன்னைக்கு காலையில தான் காப்பு கட்டியிருந்தேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காவடியில நல்லா அலங்காரம் பண்ணி ரெடியா இருந்தது. ஒரு சில ஊர்ல வந்து திங்கக்கிழமை தான் பங்குனி உத்திரம் வந்து சொல்லியிருந்தீங்க. எங்க ஊர்ல வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை தான் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் அழகு குத்துறவங்க அழகு வந்து குத்திருந்தாங்க. போன டைம் வந்து காவடி வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. இந்த டைம் வந்து காவடி வந்து இல்ல, அந்த அளவுக்கு வந்து கூட்டம் நிறையவே இருந்தது. அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா குட்டி காவடி இல்லாதனால பெரிய காவடினால அவனால டான்ஸ் ஆடவே முடியல. ஓரளவுக்கு வந்து ஆடி இருந்தான். நேற்று காவடி தூக்குறப்ப நல்லா ஜாலியா இருந்தது, தூக்கிட்டான். இன்னைக்கு வந்து காலையில வந்து கழுத்துலாம் பயங்கரமா வலிக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் வந்து லீவ் போட்டு வீட்டுல வந்து படுத்துட்டு இருக்கேன். நிறைய வந்து பால்குடம்ல கொஞ்சமா தான் இருந்தது. ஈவினிங் போல திருத்தேர்ல வந்து முருகப்பெருமானும் வள்ளி தேவனோட வந்திருந்தாங்க. அதை வந்து தேர் இழுத்துட்டு அதுக்கப்புறம் 8:30 மணிக்கு மேல பெருமாள் கோயில்ல திருக்கல்யாணம் வந்து பார்க்க போயிருந்தோம். இந்த நாள் வந்து இப்படிதான் போச்சு.